ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவுமாயிருக்கும். 2 நாளாகம் 7:15. இந்த வார்த்தைகள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. பாருங்கள், சாலமோன் 7ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது ஆலயெல்லாம் கட்டியாச்சு. இப்போ ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்துலேருந்து இறங்கி, முந்தின அதிகாரத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபங்கள்லாம் போடப்பட்டிருக்குது. ஜெபத்தை நம்ம வாசித்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி முடித்தோன்னா அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டுன்னு இந்த அதிகாரம் தொடங்குது. ஆண்டவருக்கென்று சர்வாங்க தகன பலிலாம் இடுறாங்க. அப்போ வானத்திலிருந்து அக்கினி, அப்போ அவன் ஜெபம் பண்ணி அந்த ஜெபமானது வானத்திலிருந்து அக்கினியை இறங்க செய்தது என்று கூட நம்ம சொல்லலாம். கர்த்தருடைய ஆலயம் மகிமையினால் நிரப்பினது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கக்கூடாது. அந்த அவ்வளோ மகிமையாச்சா, உள்ளே போகவே முடியலாம். அப்போ அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற விழுந்து குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. இப்படி நிறைய காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கும் போது, அப்போ அந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோய் அனுப்பும்போது, நான் அப்படி செய்யும்போது நீ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் சொல்லித்தான் இந்த செய்தியை சொல்கிறார். இந்த தியான செய்தியை, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவுமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். பாருங்கள், அவருடைய எவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும், ஏன்னா ஜனங்கள் தாறுமாறாக வாழும்போதெல்லாம் நான் இப்படிலாம் பிரச்சனைகள்லாம் வரும், வாதை வரும், வெட்டுக்கிளிகள் வரும், மழை இல்லாதபடி வானத்தை அடைப்பேன், அப்படிலாம் இருக்கும்போது என்னாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்னை நோக்கி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா, அப்போது நான் பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர் தேசத்துக்கு க்ஷேமத்தை, தேசம்னா நம்ம தான், நமக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு தான் என்ன பண்ணுறாராம், அப்படி ஜெபம் பண்ணும்போது என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த வசனம் பாருங்கள், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அதான் செவிகள் கவனித்து கொண்டிருக்கோம், என் கண்கள் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்போதும் செய்யப்படும் விண்ணப்பங்கள், அது வீடாக இருந்தாலும் ஆலயமாக இருந்தாலும், அதை பரிசுத்தமாக்கி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது அவர் கண்கள் திறந்தவைகளும் அவர் செவிகள் நாம் சொல்கிறத கவனிக்கிறவங்களுமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையில் சங்கீதம் 43 சங்கீதம் 40 சொல்லப்பட்டிருக்கு. 41 அவர் என்னிடமாய் சாய்ந்து, அந்த வார்த்தை பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி சொல்லப்படுது. நிறைய வார்த்தைகள், அப்படி ரொம்ப அருமையான வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறது. அதே போல் சாலமோன் ஜெபித்த போது அக்கினி இறங்கியது. அந்த ஸ்தலம் முழுவதும் ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அதை கேட்கிறதற்கு அவர் பார்க்கிறதற்கு அவர் கண்களும் கேட்கிறதுக்குடைய செவிகளும் கவனமாக இருக்கும், கவனித்து கேட்கும். அப்போ நமக்கு மறு உத்தரவு அங்கே கிடைக்கப்படும். அவரிடத்துலேருந்து மறு உத்தரவு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யும் விண்ணப்பத்துக்கு அவர் செவிகள் கவனித்து கேட்க வேண்டும். அப்போது தான் அவர் அதற்கு மறு உத்தரவு கொடுப்பார். எப்போ செவிகள் திறந்திருக்கும், எப்போ செவிகள் கவனமாக இருக்கும்னா நம்மை தாழ்த்தி
மனஸ்தாபப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடக்கும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை பெற்றுக்கொள்ள, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். சாலமோன் தேவ ஆலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே எந்தனை நிரப்பிடும் இயேசுவே, நான் உந்தனின் மகிமையை ஊருக்கெல்லாம் சொல்லுவேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அற்புதம் செய்திடும் தேவனே, இப்போதே எங்களில் இறங்கியே வாருமே. அனல் மூட்டி எழுப்பிடும் தேவனே, நான் ஆவியாலே நிறைந்து உமக்காக வாழ்ந்திட. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆமாண்டவரே, உம்முடைய வாசஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு உம்முடைய கண்கள் ஆண்டவரே திறந்தவிடும், உம்முடைய செவிகள் கவனிக்கிறமாய் இருக்கும்படியாக எங்களுடைய விண்ணப்பங்கள் அப்படி தாழ்மையாய் கர்த்தாவே, நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்முடைய முகத்தை தேடி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களையெல்லாம் நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நேற்றைய பதில்: ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். யாக்கோபு 2:10. இன்றைய கேள்வி: எது இல்லாத சரீரம் எப்படி இருக்கிறது போல எது இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. எது இல்லாத சரீரம் எப்படி இருக்கிறது போல எது இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது.